ம். அடுத்து என்ன தலைப்பு படிச்சு கொண்டிருக்கிறோம்? என்ன அடையாளங்கள் பகுதி போகுது இப்ப? மது கான்செப்ட் சார். என்னென்ன மது? புது புது பாடத்துக்கு போறேன் சார். மது கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணலையா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். வெரி குட். ஓகே, மத்திட கான்செப்ட்ல 3 வகையான மத்துக்கள் இருக்குது. ஒன்று ஃபத்ஹு மத்து, கஸ்ரு மத்து, வம்மு மத்து. இதான் இதில் அடையாளங்கள் உங்களுக்கு போட்டிக்கிறாங்க. உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் 1 செகண்ட் அதே அமைப்பு. ஃபத்ஹத்துன்னா அது ஃபத்ஹத்துன்னு 1 செகண்ட் நீட்டினவன் சொன்னா அது ஃபத்ஹ் மத்து. கஸ்ரத்தன் கஸ்ரத்துன் என்றது தானே, அந்த கஸ்ரத்துன்னுங்கிறது கஸ்ரு மத்தாக மாறுற சந்தர்ப்பத்தில் அங்கேயும் 1 செகண்ட் நீட்டுப்படும். லம்மு மத்தும் ஓகே சார். லம்மத்துனுடைய ஸ்டைலில் 1 செகண்ட் நீட்டணும். ஓகே சார். ரைட், இதை ஒதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, 1 செகண்ட் நீட்டுற மெத்தட். இதை பாருங்க, மெ என்று வரும். பக்கத்தில் ரெண்டு மோட்டு மீமோ, ஓகே இதுக்கும் மெ என்ற சவுண்ட், இது ரெண்டையும் சேர்த்து தான் இங்கே போட்டிக்கு. இது எப்படி மெ என்று வரும். சார். ஒவ்வொன்றா வந்து போகுது. மேலிக்கி மேலிக்கி குட். ரெண்டாவது. இலஹி இலஹி மூணாவது. மூணாவது. அக் அக்ன ந. அக்ன என்னது அக் ந, அக் ந என்றே வரும். அதை மீட்டு பட்டுச்சு. அக்ன அக்ன சரி, போதும். அக்ன அக்ன குட். நாலாவது. அக்த்வ த்வை ந க அக்த்வ அக்த்வைனக சரி, போதுங்க. வேலை இருக்காம. அக்கண்டா அக்த்வை அக் அல்ல, ஆ. ஆயின் சவுண்ட் எடுக்கணும். ஆ. அக் அல்ல, ஆ. அக் அக்கண்டா தல. அக்த்வைனக அக்கண்டா இதான் அக். அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம்? மூணாவதுக்கு நாலாவதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு முண்டா. அக் அக். ரோ ஆ? ரோ விலங்கல்ல. நான் கேட்ட ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு உச்சரிப்பு எப்படி வரும்? மூணாவது எப்படி வரும், நாலாவது எப்படி வரும்? அக்ன விலையே. அக்த்வைன ரெண்டு மொண்டு. அக் அக் ரெண்டு மொண்டா தான் வருது. என்ன வித்தியாசம்? ரெண்டு மொண்டு அப்படியா? இல்ல சார். ஆ? எங்க பிரச்சனை? அக்ன அக்த்வைனக இப்ப நீ உச்சரிச்சு ரெண்டும் சவுண்ட் வேற வேற வந்துச்சு அப்படியா? இல்ல சார். அவன் பிழை எது? அதான் அதைத்தான் நான் கேட்கிறேன். எங்க வேறுபாடு எங்கன்னு கேட்கிறேன். ரெண்டும் பிழை இல்லாட்டி. போன கிளாஸ்ல இதை பார்த்துட்டு வர சொன்ன ஞாபகம் பார்க்கலையா? பார்த்தேன் சார். ஆ? பார்த்தேன் சார். அப்ப வித்தியாசம் வரலையே, எங்க எப்படி பார்த்தீங்க? கடைசி கிளாஸ்லயும் ஆயினையும் ஓயினையும் ஒரு டைப் பார்க்க சொன்ன ஞாபகம் உண்டு, அப்படிதானே? தனியாக பார்க்கணும் வேண்டி. சார் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க சார்.
ஐனையும் கொயினையும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலயும் தனியா நீங்க ரெண்டு வேறுபாடா பார்த்து பிராக்டிஸ் பண்ணி பழகணும்னு சொல்ல இல்லையா? சொல்லிருந்தீங்க சார். ஆ சொல்லிருந்தீங்க சார். ஆ பாத்தீங்களா? இங்க அந்த பிரச்சனை தெளிவா விளங்குது. ஐனுடைய சவுண்ட் ஆ, அ, ஆ, அலிஃப், அ, ஐன், ஆ. ஆனா கொயினுடைய சவுண்ட் அது கோ, ஆ, கோ. வித்தியாசம் விளங்குதா? விளங்கு சார். சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும் சவுண்ட்? அ, அ, பிள்ளையே, வித்தியாசம் விளங்குன்னு சொல்லிங்க, நான் பிள்ளைய சொல்லிங்களே. அது அப்படி விளங்குது ஆனா சொல்லல அப்படியா? ஐண்ட சவுண்ட் எப்படி வரும்? அ, விளங்கல, அ, சவுண்ட் கேட்கல. அ, ஆ வெரி குட். ஆ எப்படி வரும்? அ, அ, ஆ. கொயினுடைய சவுண்ட் அது அ, கா. கோ. ஆ இப்ப உங்களோட தொண்டைட சைட்ல இருந்து நீங்க கவனிக்கணும். ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தா வருது, ஒரே வடிவத்திலேயா ரெண்டு சவுண்டையும் உச்சரிக்கிறதுக்கு தொண்டை சப்போர்ட் பண்ணுது, அல்லது வேற வேற டிசைன்ல வேற வேற இடத்துல இருந்து சவுண்ட் வருதா நீங்க தான் அவதானிக்கணும். ஆ, கா. அ, கோ. எப்படி ரெண்டு ஒன்று அப்படியா? இல்ல சார். இந்த வேறுபாடு சவுண்ட்ல வித்தியாசம் விளங்குதா? ஆ, கா. சவுண்ட்ல வேறுபாடு விளங்குதா? விளங்கு சார். தெளிவா விளங்குதா? மயக்க மயக்கிதான் மறைஞ்சு வருதா எப்படி? தெளிவில்லாமைக்கா? கரெக்டா இருக்கு சார். கரெக்டா தான் நீக்குது. உங்களுக்கு சவுண்ட்ல தெளிவா விளங்குதா, கிளியரா விளங்குதா, அல்லது குழப்பமாகிக்குதா, கன்ஃபியூஸ் ஆகிக்குதா? கிளியரா இருக்கு சார். ம். அப்ப அதே கிளியர் வந்து சுக்கூன்ல வரணும். இப்போ கா என்று வார நேரத்துக்கு சுக்கூனை வச்சுக்கண்டால் அவ். ஆ அ, என்று வாரத்துக்கு சுக்கூன் வச்ச ஆ, ஆ and அவ், ஆ. வித்தியாசம் விளங்குதா? விளங்குது சார். இவனுக்கு வித்தியாசத்தை நீ ப்ராக்டிஸ் பண்ண பாப்போம். ரெண்டு 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 டிசைனும் ஃபுல்லாக டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகணுமா, மாறிக்கணும். ஐ, ஆ, ஆ, ஆ என்ன அழிப்பு தான் வருது இப்போ. ஆ, வரலையே. ஆவ் கண்டா திருப்பி ரெண்டு உண்டு. ஆவ், ஆவ் ரெண்டு உண்டு. ரா. ஆ இப்போ நீங்கள் ஐனையும் கொயினையும் சொல்லி காட்டினீங்களா இல்லையா? சொல்லி காட்டினேன் சார். சரியா சொல்லி காட்டினா பிள்ளைய சொல்லி காட்டினா? பெலே சார். ஆ தப்பு சார். இதுக்கு முன்னுக்கு தப்பா சொல்லி காட்டிங்க அப்படியா? நான் சரின்னு சொன்னது அப்படியா? அது தப்பு அப்படியா? அதான் சரி. இப்போ ஆ, கோ என்று சொல்லி காட்டினது தப்பு அப்படியா? ஆமா சார். தப்பா? நல்ல விஷயம். அப்போ எல்லாம் பிழைச்சாயிற்று. அப்போ தப்புன்னு நான் பிழைன்னு சொன்னேன் அப்படியா? ஆ, கோ என்று நீங்கள் ஓதுனது நான் பிழைன்னு சொன்னேன் அப்படியா? கடைசியா லாஸ்ட் இது. இல்ல. நீங்க அ, கோ உச்சரிச்சு காட்டினது நீங்க டோட்டலி பிழை, உங்களுக்கு உச்சரிக்க தெரியாது, நீங்க உச்சரிச்சதெல்லாம் பிழை, உங்களுக்கு ஓதவே தெரியாது அப்படின்னு சொன்னேன் நான் அப்படியா? இல்ல சார். அப்புறம் கடைசி நான் என்ன சொன்னிக்கிறேன்? நீங்க அ, கோ உச்சரிச்சது பிழை அப்படியே சொன்னேன். ஓ என்ன? இல்ல சார். அப்ப என்ன சொன்னேன்? ஆன்னு ஓதி காட்டுனுங்க சார். அதைத்தான் கேட்கிறேன். நீங்க ஓதுனது சரின்னு சொன்னா பிழைன்னு சொன்னா தெரியாது அப்படியா? ரெண்டுமே எதுவும் சொல்லல சார். ரெண்டுமே சொல்லல. இல்ல சார். ஆ நீங்க அ, கோ உச்சரிச்சது பரிபூரணமாக சரி. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களோட தொண்டையில இரண்டு எழுத்துக்களும் எந்த இடத்துல என்ன வடிவத்துல நீங்க உச்சரிக்கிறீங்கிறத பாருங்கன்னு சொன்னேன். இல்லைங்கண்ணா? புரியுது சார். உச்சரிக்கிற உங்களோட தொண்டையாலையா, என்ட தொண்டையாலையா, யார் உச்சரிக்கிறீங்க?
நீங்க உச்சரிக்கிறது ஏண்ட தொண்டையாலையா நானா உச்சரிக்கிறேன் அப்படியா? ஆமா சார். அது சரி, அப்ப நீங்க ஓதல, நான் தான் ஓதுனேன் அப்படியா? இல்ல சார். நீங்க ஓதல வாய் மூடிக்கொண்டிருக்கீங்க, நான் தானே ஓதுனேன் அப்படியா? சரி, நானே ஓதி நானே சரின்னு சொல்றேன் அப்படியா? இல்ல சார். ஆ, எப்படி? யார் ஓதுறீ இப்ப? வேற யாரோ ஓதுறாரு. நானே ஒரு நீங்க தான் ஓதுறீங்க, அப்போ உங்களது யார் யார வாய் ஓதுற வாய்? எந்த வாயா? இல்ல சார், ஏ வாய் சார். உங்களோட வாயால நீங்க தான் உங்களோட வாய்ஸ்ல ஓதுறீங்க, அப்ப தான் நான் சரின்னு சொல்றீங்க. அப்ப யார் சரியா ஓதுனது கடைசியா இப்ப? ஆயா குவாவை சரியா ஓதி காட்டுனது யாரு? நீங்க தான், வேற நான் யாரு? சார். ஆ, அப்போ உங்களோட ஸ்டைல் இருந்தால் ஆயினுக்கும் கொயினுக்கும் சுக்கூன் வந்தா எப்படி உச்சரிக்கணுங்கிறதையும் நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். அது உங்களோட பெரிய work. ஏன்னா உங்களுக்கு ஓத தெரியும். ஓகே சார். சரியா? ரெடி ரைட் வேணுமா? ரெக்கார்டை கேட்டுடி ஆகணும். ஓகே. ஓகே சார்.